மீண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை நாம் கேட்கப் போகிறோம். சங்கீதம் 105:4 கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். வல்லமையை நாடணுமா, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். ஆக நமக்கு வல்லமை தேவை, அது ஆவியானுடைய வல்லமை தேவை. வல்லமையின் தேவனுடையது என்று வேதம் சொல்லுகிறபடி அந்த வல்லமையினால் ஒவ்வொரு நாளும் நான் நிரம்ப வேண்டும். அந்த வல்லமை தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை அது செய்யும். நித்தமும் அவருடைய சமூகத்தை நாம் தேடணும் அப்படிங்கிறார். ஒரு தடவை மோசே கூட ஆண்டு சொல்லிட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களோடு நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது, உன் சமூகம் என்னோடு வரலன்னா இந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன்னா. இப்போ கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக வரும். ஒன்று தேவ பிள்ளைகள் நம் வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உலக பிரகாரமான வல்லம் இல்லை, தேவனுடைய வல்லமையும் பரிசுத்தானுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு நாள் அல்ல, நித்தமும் அவருடைய சமூகத்தை தேடும்போது அவருடைய சமூகத்தில் தான் நமக்கு பேர் இன்பத்தையும் பேர் ஆனந்தத்தையும் அவருடைய சமூகத்தின் பிரசன்னத்தினால் நம் முகங்களை பிரகாசமாக்கி வாழ்க்கை பிரகாசமாக்கி நம்முடைய எல்லாவித கையின் பிரயாசங்களை செழிப்பாக்கி அவர் இன்னும் உயர்த்தி தேசத்தின் நடுவில் உங்களை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற தேவன். ஆகவே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் நித்தமும் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சிம்சோனை போல வல்லமை இழந்த இந்த பிள்ளைகள் மேலே ஒரு விஷயம் கூட தேவ வல்லமை இறங்கணும். ஒரு காலம் நித்தமும் தேவ சமூகத்தை தேடுகிற அனுபவம் இருந்த இந்த பிள்ளை மீண்டும் தேவ சமூகத்தை நித்தமும் தேடி தேவ சமூகத்தில் வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய உயர்வுகளை பெற்றுக்கொள்ளும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.